நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் மனைவி சங்கீதாவுடன் ஸ்ரீரங்கம் செல்கிறார். அங்கு கோயிலில் பூஜை செய்துவிட்டு தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தனது மனைவியுடன். ஸ்ரீரங்கம், பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அவர் உடனே திரும்புகிறார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வருகின்ற டிசம்பர் மாதம் வரை சனிக்கிழமை தோறும் மாவட்ட வாரியாக 3 மாவட்டங்கள் வாரியாக தனது தேர்தல் பிரச்சாரத்தை வகுத்துள்ளார். சனிக்கிழமை அடுத்த நாள் விடுமுறை வருவதால் யாருக்கும் பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் செய்வதற்காக அவர் செல்கிறார். உடன் தனது மனைவி சங்கீதாவுடன் செல்கிறார். தனது அடிப்படை கட்டமைப்பையும் பூத் வாரியான முகவர்களையும் ஊக்கப்படுத்தவும், பொதுமக்களை சந்திக்கவும், பொதுமக்களிடம் இருக்கும் குறைகளையும், ஆட்சி நிர்வாகத்தின் எதிர்ப்புகளையும், அதன் மூலம் என்ன குறைகள் உள்ளது என்று அறியவும் அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிகாலை முதல் இரவு 9 வரை காவல்துறை அனுமதித்த இடங்களில் அவர் பிரச்சாரமும் ரோட் ஷோவும் செய்கிறார். அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம் 3 மாவட்டங்களில் நாளாய் ஒரே நேரத்தில் தனது மனைவி சங்கீதாவுடன் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாபெரும் வரவேற்பு அளிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். தனி விமானத்தில் அதிகாலையில் சென்று ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு தனது பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார். இதன் மூலம் குறைந்தபட்சம் ஆட்சி அல்லது எதிர்க்கட்சி என்ற நிலையில் இருக்கிறார். ஆரம்பத்தில் அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தகுதி சுற்றில் இருந்தார். பின்னர் முதல் மாநாட்டில் காலிறுதிக்கு வந்தார். 2வது மாநாட்டிலும், தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்கள் பல்வேறு துண்டுகளாக உடைந்து இருப்பதனாலும், திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூட்டணி கட்சிகள், பல ஜாதி கட்சிகள் கட்ட பஞ்சாயத்து செய்வதாலும், கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதாலும், சொந்த கட்சியில் சிலர் முடிந்தவரை லாபம் என்று இருப்பதனாலும், மக்கள் பணியில் சுணக்கம் இருப்பதனாலும், அந்த எதிர்ப்பு ஓட்டுக்களும் விஜய் முதலியார் பிள்ளை ஜாதி பின்புலத்தில் உள்ளதாலும், அவர் கிறிஸ்துவ மத சிறுபான்மையுடைய சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடற்கரை மாவட்டங்களில் அவர் பெருவாரியான ஆதரவு பெருகியுள்ளது. இதனால் அவர் தனித்து போட்டியிட்டால் ஆட்சி அல்லது எதிர்க்கட்சி என்ற நிலையில் அவர் அரையிறுதிக்கு தயாராகிவிட்டார். குறைந்தபட்சம் அவர்